இருக்கு பாருங்க. இப்போ தான் வாழை தோட்டத்தை முதலாக நான் பார்க்குறேன் 4 நாளில். மகாராஷ்டிராவில் புசாவல்ங்கிற டிஸ்ட்ரிக்டில் வாழை தோட்டம் அபரீதம். அப்படி ஒரு விளைச்சல். சொல்லப்போனால் இந்த இடத்துல இருந்து 120 கிலோமீட்டர் கீழே போனோம்னாக்கா அந்த மாவட்டம் வரும். அதோட பாதிப்பு தான் இந்த இடத்துல இது வரைக்கும் இங்கே இருக்குது. இனிமேல் வேணால் வாழை மரம் பார்க்கலாம். இப்போ நம்ம புரோட்டம் பார்த்தீங்கன்னா ஓம்காரேஸ்வர், மேலே நர்மதாபுரம், ஆறுதா அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் வாழை மரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் பார்க்காது கிடையாது. இந்த ஒரு எனக்கு இது புதிய அனுபவம். ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது ஒரு காட்டை பார்ப்போம், வயலை பார்ப்போம். இப்படி வயலுக்கு நடுவில் போகிறோங்கிறது எனக்கெல்லாம் ஒரு புதுமையான அனுபவம். அடுத்து மகாராஷ்டிராவில் இது போல் ஒன்றுமே பார்க்க முடியாது. அதாவது நந்தூர்பார், சூல்பானி, அப்புறம் மலை தான். மலை 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 அப்படியே இறந்துருக்கும், நாக்கு தள்ளிடும். எதுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அங்கே போய் கடற்கரையை தாண்டி திருப்பி குஜராத்துக்கு வரும் பொழுது வாழை மரங்கள் பார்க்கலாம். அது எங்கே? சர்தார் வல்லபாய் படேல் அது இருக்குது பார்த்தீங்களா, கேவடியா. அங்கேருந்து தொடங்கும் விவசாயம், வாழை விவசாயம். அதுக்கு முன்னாடியே தொடங்கும். பெரிய ஒரு தீம் பார்க்காட்டம் இருக்குது குஜராத்தில். நல்ல செழிப்பான பகுதி. அந்த இடத்துல உங்களுக்கு வாழை அப்படியே கொட்டி கிடக்கும், பார்க்கலாம். எல்லோருமே நேயர்களே, இப்போ உங்களுக்கு விருது கொடுத்துட்டேன், வாழைங்கிறத கொடுத்துட்டேன். நானும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரேன். ஒரு தாவரம் மட்டும், ஒரு பயிர் மட்டும் நானும் பார்க்கல, நானும் ஷூட் பண்ணவும் இல்லை, நீங்களும் பார்த்துருக்க முடியாது. இது டே 3. ஒரு 12வது எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னன்ட்டு. இந்த 3 நாளில், இந்த மாநிலத்தில் இருந்த 5 நாளில் ஒரு டேஷ் அதை கூட நான் பார்க்கல. அது என்னங்கிறத நீங்கள் குறிப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆச்சரியப்பட்டு போவீங்க. உன்னிப்பாக கோஷம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். நம்மளாம் ஷார்ப்பான ஆள் தானே, எத்தனையோ பார்க்குறோம் தாவரங்களை. அந்த ஒரு இது மட்டும் இன்னும் பார்க்கவே இல்லை. அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு ஐடியாவும் இல்லை. அது என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியாதுன்னு பார்க்கலாம். விட இப்போ சொல்ல மாட்டேன், 12ஆம் எபிசோடில் சொல்கிறேன். பாய். नर्मदे हर। क्या कहती? जजल मला हाँ हाँ
चॉकलेट चाहिए इसको बेचो इसको बेचो कुछ नहीं करेगा ना नहीं इसे पकड़ के वीडियो मेरी बेटी कमिंग मेरी बेटी चल कुत्ता अरे निकलेगा भरवा बोल नाम बोलो ना बोल तेरा नाम क्या तेरा नाम नाम मनोज છે मनोज ये का नाम तेरा मनोज છે नानू थे ले बेटा ओके बैठ का नाम नानू अनुपसा है हाँ ये जब गई ये का नाम मम्मी है உங்கள் மாணவன் தனியாக உட்காந்துருக்கான் சார் குடிசையில் हम लोग का ஏழைகள் விவசாய குடிமக்கள் அவர்களுடைய நிலை எப்போதுமே இப்படி தான் ஒரு பரந்த நிலப்பரப்பில் அவங்களுக்கு குடிசை போட்டு கொடுத்துருவாங்க நிலசுவர்கள் இவங்க வந்து இவங்களை பயிர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் எதாக இருந்தாலும் சரி வாழையாக இருந்தாலும் சரி மிளகாயாக இருந்தாலும் சரி கரும்பாக இருந்தாலும் சரி என்ன கடைசி வரைக்கும் இவங்க இதுக்குள்ளேயே வந்துட்டு விட நம்மளே பார்த்தா மிக ஆனந்தம் எனக்கு இவங்கள பார்க்க ரொம்ப ஆனந்தம் எப்படிங்க சார் எனக்கு இவங்கள பார்க்க ரொம்ப ஆனந்தம் இப்போ மணி சரியா 2 ஆகுது இல்லைங்களா உங்கள் மெசேஜை பார்த்தேன் அப்போ உடனே அனுப்புகிறேன் இப்போ 2 மணிக்கு நாங்கள் உட்காந்துருக்கேன் இதுதான் சார் ஆனந்தமாக இருக்குது ஒரு குழந்தை குட்டி இல்லாதவனுக்கு இல்லைங்களா ஒரு நாய்கள்லாம் இருக்குது குடிசை நடு வனாந்தரம் இல்லைங்களா காட்டு பகுதியில் ஒரு வயல் 2 பக்கமும் வயல் தான் ஆனால் வயல் அற்புதமான வயல் சார் இது நம்மளாம் ட்ரெயினில் போகும்போது பார்த்துட்டு போயிடுவோம் இல்லைங்களா நம்மளாம் சிட்டியில் வளர்ந்துருக்கோம் இல்லைங்களா நமக்குலாம் தெரியாது நமக்கு பழக்கம் இல்லை இப்போ இடத்துக்குலாம் போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன் நல்லா வாய்ப்பு கிடச்சிச்சு ஆஃபீஸில் கொடுத்து அனுப்பிட்டாங்க ஆஃபீஸில் ஸ்வீட்டு மாலை இது பணம் கொடுத்து அனுப்பிட்டாங்க போய் தொலை எப்படி போய் தொலை ஆனால் இல்லை ஒரு பியூட்டி நீ வந்து புக்கு எழுதணும் நீ வந்து நூல் எழுதணும் அடுத்த வருஷத்துக்கு அப்படின்றாங்க ஓகே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பற்றி நோட்ஸ் நிறையா எடுத்திருக்கேன் இப்படி அந்த வேலை போகும்போது இப்படி ஒரு நல்ல இது கிடச்சிச்சு உங்கள் மெசேஜை பார்த்தேன் உடனே அனுப்பிக்கிட்டு இருக்கேன் ஏகாந்தம் சார் ஆனந்தம் பேரானந்தம் அவங்களுடைய தண்ணி இது நர்மதை தண்ணி தான் இல்லையா கலா கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பாங்க சார் இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த விவசாய நிலத்திலேயே பிறந்து வளர்ந்து விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு எவ்விதமான சுற்றுவட்டம் எதுக்கு முக்கியமாக சொல்கிறேன் இந்த கோயில் வருது பார்த்தீங்களா அதில் பெரிய பெரிய திருவிழா அதுக்கு வருவாங்க இப்போ நான்லாம் நம்ம எவ்வளோ எங்கேயோ போகிறோம் நீங்களாம் அந்த மாதிரிலாம் போகிறீங்க எங்கேயோ போகிறாங்க இவங்களாம் எதுவுமே இருக்க மாட்டாங்க இவங்களாம் அதை பற்றி நம்ம கவலைப்படுவாங்க அப்படியே அமைதியாக போகிறாங்க இப்படி ஒரு இதுவாக வாழ்க்கை இவங்களுக்குலாம் இப்படி வர போகிறவங்களுக்கு பார்த்துட்டு இப்படி உள்ளவங்க கடைசி வரைக்கும் இதுலேயே இருந்துட்டு சரி ஏதோ இப்போ அப்போ தான் கடவுள் தேவைப்படுது திருப்பதி போகிறேன் வைஷ்ணவி தேவி பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது அந்த விவசாய நிலச்சுவரன்னு ஒன்றும் சொல்ல முடியாது ஓகே நல்ல விஷயம் போகிற போய்ட்டு எங்கள் ஆஃபீஸில் எப்படி பணத்தையும் கொடுத்து மாலையும் போட்டுவிட்டு ஸ்வீட்டும் கொடுத்துட்டு போய் தொலைன்னு சொல்கிறாங்க அது போல் இவங்க அனுப்பிவிட்ருவாங்க அப்போ தான் அவங்க வெளி உலகத்தை பார்ப்பாங்க அப்படியே ஒரு கூட்டம் அப்போ தான் வருவாங்க சின்ன முடிச்சு எடுத்துக்கிட்டு அது வரைக்கும் வெளி உலகமே எந்த ஊருமே பெருக்க மாட்டாங்க ஆக ஒரு கோயில் ஒரு சேத்திரம் ஒரு நதிங்கிறது தேவை அதை வச்சு தானே அவங்க வராங்க இல்லை அது கூட வர மாட்டாங்க இதுக்குள்ளேயே இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன்
பல இடங்களில் பார்த்துருக்கேன். இப்போ பால் கேட்டால் பால் கொடுத்துருவாங்க. மாடு வச்சுருப்பாங்க, பால் கொடுத்துருவாங்க. விவசாயி கூட சாதாரண ஏழை அந்த ஜாதி கீதியெல்லாம் கிடையாது. இவங்க தானே இது கொடுக்குறாங்க நமக்கு, கோதுமை கொடுக்குறாங்க. இவங்க தானே காய்கறி கொடுக்குறாங்க. சின்ன பில்லு சிட்டு சிட்டு நம்ம நாச்சி ஏக்காய் எனக்கு ஒரு குழந்தை இல்லை, எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை கில்லுவேன். நான் கீட்டு போகிறேன். ஓகே ஓகே. நர்மதா மார்க்க, நர்மதா நதி வளம் வருவர்கள் செல்லும் வழி க்ளீனாக எழுதியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணால் போயிடலாம். இல்லை எல்லோரும் உதவுவாங்க. काय फोटून काहीतरी कापूस कापूस हां तमिळनाडू. नर्मदे हर. नर्मदे हर. पंजी पंजी मोठा नर्मदा रिवर. सूर्य भगवान மணி 5:15 ஆகுது ஈவினிங். இன்று தங்குமிடம் இதுதான். இன்று நாம் தங்கக்கூடிய இடம் இதுவே. ஒரு அப்படியான உபசரிப்பு. நம்ம மேலே போகவே விடலை. நீ இங்கே அங்கே தங்கிட்டு தான் போகணுன்ட்டாங்க. தங்கியிருக்காங்க பாருங்க, பெண்கள்லாம் தங்கியிருக்காங்க பாருங்க. ஒரு புதுமையான அனுபவம். பக்கத்திலே நர்மதை ஆறு. இது அனுமன். லக்கிலி டே 3ஆம் நாள் தங்குமிடமும் நர்மதை நதிக்கரையின் அருகிலேயே அமைந்து விட்டது. இது பின்னாடி தான் நம்ம தங்குறோம்.
இதுக்கு பின்னாடி தான் நம்ம தங்குறோம். அப்படியே கூப்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அடி எடுத்து வைக்கக்கூடாது, இப்படி நம்ம காத்தால எப்படி ஒருத்தவங்க நம்ம கூப்பிட்டு வச்சு உபசரிச்சாங்க, அதுபோல் அவங்களோட அன்புக்கு கட்டுப்பட்டு உள்ளே வந்துட்டோம். அதுதான் அப்படி ஒரு பாவங்கிறாங்க. அது அப்படி ஒரு மகிழ்ச்சியாக எங்களுக்கு. நீங்கள் விருந்தினர் நீங்கள். ஓகே. ஒரு குளியல் போட்டேன் திருப்பியும். पता नहीं उनको चाहिए था तो उन्होंने एक रास्ते में मांग लिया। हम सब वही तोड़ फेंके तोड़ के फेंकते हैं। नहीं हाँ फेंकते हैं हम लोग, पूछा मिल दिया। थोड़ी खाया जाता, वो नहीं खाया जाता ना, तो वो पता नहीं क्यों लेके आए। नहीं, उसकी सब्जी बनती है। सब्जी बनती है, मोबाइल में एक बार बताया था। अच्छा सब्जी बनती ना बनाई है ना बनाई है अलग उधर बनती होगी तमिल तरफ। हाँ बनती है। बहुत होता अभी इसको डालेंगे फिर उसको घुमाएंगे तो इसको डालेंगे, उसको ऐसे घुमाएंगे। मेरा गांव में ऐसा नहीं है। नर्मदे हर। चलो ठीक है ना। वो रहा हाँ रख दो। हाँ रखोगे हाँ। राम जय जय राम, श्री राम जय जय राम, श्री